காலையில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் புளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு சிம்பிளான புளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுக்கிறத எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். புளி கொஞ்சம் கட்டியாக கொஞ்சமாக கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சு வரும். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டோன்னா ரொம்ப லேட்டாகும். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு கருவாடு, முட்டை, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கேட்பாங்க என்ன செய்யட்டும் டெய்லி என்ன கேட்டு தான் செய்வாங்க. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லுவேன். அவங்களுக்கு வேலை அது ஈஸியாக இருக்கும் போல், ஒருத்தங்கிட்ட கேட்டு அது செஞ்சுட்டா. இப்போ தான் தெரியுது, இப்போ எனக்கு அந்தமாரி யாரும் சொல்கிறதுக்கே இல்லை, எல்லாம் நானே யோசித்து நானே செய்யணும். பாப்பாக்காக முட்டை சாதம் கலரி கொடுத்தாச்சு. இது குட்டி பாப்பாக்கும் அதே தான். இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால சளி 2 பேருக்குமே மருந்து ஊற்றிட்டு இருக்கோம். 2 பேரும் அவங்க மருந்து குடிக்கிறது சர்க்கரைக்காக தான். சர்க்கரை கொடுத்தா தான் மருந்தே குடிப்பாங்க. நமக்கு புளி சாதம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும்போது எண்ணெய் பிரியணும். அந்தமாரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நமக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி